ஓம் சக்தி. சக்தியில இந்த முருகேசு வந்துங்க, இந்த குழந்தை சக்தி முருகேசுங்கிற அந்த குழந்தை 1.25 வயது இருக்கும் பொழுது அதற்கு ஒரு ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சுங்க. உடம்பு ஊரா தடிச்சு விசகட்டி மாதிரி, அதாவது ரொம்ப பிப்பு வேற அதிகம், அதில் சொரிஞ்சு காயமாகி புண்ணாகி பயங்கரமா பிரச்சனை. இதுக்கெடுத்தாலும் உடனே அம்மாட்ட போய் கேட்டு செய்யற அவங்க அம்மா இந்த விஷயத்துல விதிபலி போயிருச்சு. அவங்க மதி என்ன பண்ணாங்க, அந்த டாக்டர் இந்த டாக்டர்னு ஊர்ல எல்லா டாக்டரையும் பார்த்து அந்த குழந்தைக்கு வியாதி எச்சா வழியே குறைஞ்ச பாடு இல்லை. அப்புறம் கடைசியாகத்தான் புத்தி வந்தது, ஐயோ அம்மாட்ட போய் முதலே கேட்காம விட்டுட்டோமேன்னு சொல்லி. அப்புறம் அம்மாட்ட போனாங்க. பாதுபட்சத்தில் அம்மா சொன்னாங்க, ஒன்றும் வேண்டாம், வந்து விபூதி கரைச்சி தண்ணியில் உடம்பு பூரா பூசு, துளசி சாரை 3 சொட்டு கொடு, ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு கொடு, போதும் போ அப்படின்னாங்க. பாதபட்சம் பண்ணிட்டு வந்த உடனேயுமே அந்த வியாதி முற்றிலும் குணமாயிருச்சு. விபூதி பூசவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இதே போது அம்மாவை பார்த்து நல்லா போச்சுன்னு சொல்லி இந்த தாய் முட்டுருச்சு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் 3 நாள் கழிச்சு மறுபடியும் அது புடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ அம்மா சொன்னது செய்யலேன்னு சொல்லி மறுபடியுமே அம்மா சொன்ன ட்ரீட்மெண்ட்டாக செஞ்சது. விபூதி கரைச்சி தண்ணியில் உடம்பு பூரா போய் சுட்டுது. அந்த துளசி சாரை 3 சொட்டு 3 நாளைக்கு கொடுத்தது. அவ்வளோதானுங்க. அந்த வியாதி இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு போச்சு. அது பின்னால் அது வரவே இல்லை. பையன் நல்லா அழகாயிட்டான். இதை பார்த்தா அந்த வைத்தியமான டாக்டர், ஆமாம் இந்த பையன் போன மாதம் ஸ்கின் டிசீஸில் அவதிப்பட்டானே, இப்போ எப்படி இவ்வளோ நாளாக பழிச்சு நிற்கிறான், எங்கே வைத்தியம் பார்த்தீங்கன்னு உங்கள் தாய்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்படி மேல்மருவத்தூர் போனால் அம்மா தான் இந்த மாதிரி சொன்னாங்க, அதுபடி செஞ்சோம் நல்லா போச்சு. அப்படியா, எவ்வளோ பெரிய சக்தி அங்கே இருக்குது. என் மனைவியோட அடிக்கடி மருவத்தூர் பற்றி சொல்லுவா, நான் தான் நம்பாமல் இருந்தேன். இந்த வாரம் நான் கண்டிப்பாக போய் அடியிலார் தரிசனம் பண்ணோன்னு அப்படின்னு சொன்னாருங்களா சக்தியில். எப்படி பாருங்க, அம்மா வந்து தன்னுடைய ஆன்மீகத்தை இப்படி வேணாலும் வளர்த்துங்க சக்தியில். அடுத்து பாருங்க, இந்த ஸ்ரீதேவி இந்த பையனுடைய அக்கா, சக்தி முருகேசனுடைய அக்கா, குழந்தையிலேருந்து அதுக்கு வந்து ட்ராவல் பண்ணால் வாந்தி வந்துடு. பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, ரயிலில் போனாலும் சரி, வாந்தி வந்துடு. அதுக்காக அவங்க முதல்லையே கேரி பேக்கெல்லாம் தயார் பண்ணி அதை பிடிச்சி எல்லாம் அப்புறப்படுத்தி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, இந்த பொண்ணு பையன் 2 பேருமே அம்மாவுடைய தீவிர பக்தர்கள். அது ஒன்று அம்மாட்ட வேண்டிச்சு, ரொம்ப உருக்கமாக வேண்டிச்சு, அம்மா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப எனக்கு வாந்தி வந்து படுமிசை பண்ணது, மற்றவங்களுக்கு அது இடைஞ்சலாக போகுது, அதனால இனிமேல் எனக்கு ட்ராவல் பண்ணும்போது வாந்தி வரக்கூடாது அப்படின்னு அம்மா முன்னால் உறுதியாக சங்கல்பம் வச்சிருச்சு. ரைட்டு. அதே மாதிரி அடுத்த நாள் அவங்க ஏதோ மருவத்தூர் வர்றாங்க காரில். அவங்க அம்மா வழக்கம் போல் கேரி பேக்கெல்லாம் தயார் பண்ணுறாங்க. இப்போ இந்த பொண்ணு சொல்லுது, எது கேரி பேக்கை எடுத்து வைக்கிறேன், நான் தான் அம்மாட்ட வேண்டிக்கிட்டேன், சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன், இனிமேல் எனக்கு வாந்தி வராது, உனக்கு அம்மா மேலே நம்பிக்கை இல்லையா அப்படி இந்த குழந்தை அவங்க அம்மாவில் கேட்குது. இருந்தாலும் அவங்க அம்மா எல்லாம் தான் ரெடியாக தான் வந்தாங்க. அதே மாதிரி சக்தியில் அதற்கு பின்னால் அந்த குழந்தைக்கு வாந்தியே வரலிங்க. இன்னொரு நம்பிக்கை பார்த்தீங்களா, அசைக்க முடியாத நம்பிக்கை அம்மா மேலே. அந்த நம்பிக்கையோட வேண்டுதல் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அம்மா ஏற்றுக்குதுங்க. அதுக்கு பின்னால் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாச்சு, ஒரு தடவை கூட ட்ராவலில் வாந்தியே வந்தது இல்லைங்களா நம்ம சக்தியில். பாருங்க சக்தியில் கோயம்புத்தூர்லிங்க சாய்பாபா காலனி மன்றத்தை சேர்ந்த ஒருத்தருங்க, பேர் சீனிவாசன். அவர் வந்துங்க செவ்வாடியில் 2 வீலரில் போயிட்டுருக்காருங்க. முன்னால் ஒரு பஸ் போயிட்டு இருக்குது, இவர் அதுக்கு பின்னால் போறார். அதுக்கு இவருக்கு பின்னால் எங்கிருந்தோ வேகமாக வந்த ஒரு லாரி அந்த பஸ்ஸில் வந்து இடிக்குது. இவர் நடுவில் சிக்கியிருந்தா சட்னி ஆகிருப்பார். ஆனால் அம்மா என்ன பண்ணிச்சுங்க, வண்டி விட்டுட்டு இவரை மட்டும் அலங்காமல் தூக்கி வெளியே தூக்கி போட்டுருச்சு. இவருக்கு எந்த காயமும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கார். வண்டி அப்பளமாக நொறுங்கி போச்சுங்க. பஸ்ஸுக்கு லாரிக்கு இடையில சிக்கன என்ன அங்கே எப்படி காப்பாற்றி பாருங்க. செவ்வாடை அணிந்து தொண்டு செய்பவர்களை எந்த நிலையிலும் காப்பாற்றுவேன், இது அம்மாவுடைய வாக்கிங் சக்தியில. அதே மாதிரி சக்தியில இந்த குழந்தைகளுடைய தாயார் அவங்க வந்துங்க ரொம்ப காலமா குலதெய்வத்து கோயிலுக்கு போகாமல் இருந்தாங்க. அப்புறம் நான் பூலவாடி சக்தி பீடத்தில் குலதெய்வத்தினுடைய பெருமை பற்றி பேசி அம்மா சொன்னதெல்லாம் சொல்லி அந்த விஷயம் அவங்க காதுக்கு வந்த பின்னால் அவங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போனாங்க. அவங்க குலதெய்வம் வந்து பாலக்காட்டில் இருக்குதுங்க. மீன் குளத்து பகவதி அம்மன் அப்படிங்கிறது அந்த குலதெய்வத்தினுடைய பேருங்க.
முதல் தடவை போயிட்டு வந்த பின்னாலேயே அந்த குலதெய்வம் இவங்களுக்கு வீட்டுக்கு வந்து இவங்களோட விளையாட ஆரம்பிச்சு. குழந்தை வடிவில், சிறுமி வடிவில் வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அது ரொம்ப இவங்க மேல அந்த குலதெய்வம் அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்க சக்திகளை. அடுத்து பாருங்க, இன்னொரு சிறந்த தொண்டர், அவர் பேர் வந்து கோவிந்தராஜ். அவர் எங்க இருந்தாருங்க? காரமடைக்கு பக்கத்தால முத்துக்கல்லூர் அப்படிங்கிற கிராமத்துல இருந்தாருங்க. காரமடையிலிருந்து அது 15 கிலோமீட்டருங்க. இந்த முத்துக்கல்லூர் கிராமத்தில் வாழ்ந்த இந்த கோவிந்தராஜ் 35 வயதுல இறந்துட்டாருங்க. சிறு வயதிலே இறந்துட்டார். அது வரைக்கும் அவர் எப்படியெல்லாம் இருந்தாருங்கிற சுவையான நிகழ்ச்சி பாருங்க. சிறந்த பக்தர், தொண்டர். அம்மாவுடைய அற்புதங்களை எல்லாம் அவர் சொல்லும் பொழுதும் கண்ணீர் விட்டுக்கிட்டு சொல்லுவாரு. கேட்கும் பொழுது அதே மனநிலையில் இருப்பாருங்க. அப்படிப்பட்டவர். மன்றத்தை நல்லா நிர்வாகம் பண்ணாருங்க. இவருக்கு ஒரு சமயம் என்னாச்சுங்க, அவங்க வீதியில் இருக்கிற அவங்க உறவுக்கார பெண் ஒருத்தர் பிரசவ வழியா துடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிரசவிக்க முடியல. வைத்தியரெல்லாம் கைவிட்டாங்க. நம்ம கோவிந்தராஜ் என்ன பண்ணாரு, மந்திரங்கள் புத்தகத்தை எடுத்துட்டு போனார். அந்த பிரசவிக்க வேண்டிய பெண்ணுடைய பக்கத்தால் வந்துக்கிட்டு 1008 மந்திரம் படித்தார். 500 மந்திரத்தை தாண்ட தாண்ட சரியான முறையில் அந்த குழந்தை பொசிஷன் வந்து சுகப்பிரசவம் ஆயிடுச்சுங்க. எப்படிங்க, இந்த கிறுக்கு என்ன பண்ணுறான்னு நினைச்சாங்க. கடைசியில் பார்த்தா சுபமா முடிஞ்சிருக்குது. சுகப்பிரசவமா குழந்தை பிறந்தாச்சுங்க. அதே மாதிரிங்க இவருக்கு அம்மா இன்னொரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னாங்க, அந்த வீதியிலேயே வயதான தம்பதிகள் 2 பேர் இருந்தாங்க. அந்த கணவன் மனைவி 2 பேரும் ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு 3 பசங்க உண்டு. அவங்களும் அதே வீதியில் ஏற்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த வயதான தம்பதிகள் சிறந்த பெருமாள் பக்தர்கள். ஆமாங்க, பெருமாள்லாம் உசுறு. அப்படி இருந்தாங்க காலம் வரைக்கும், கடைசி வரைக்கும். இந்த பசங்க அந்த பெரியவங்களை கவனிக்கலைங்க. அதனால அம்மா சொன்னாங்க இவர்கிட்ட கனவுல, மகனே, அந்த 2 பெரியவர்களையும் நீ வந்து பொறுப்பெடுத்து கவனிக்கணும். என்ன கவனிக்க மாதிரியே அவங்களை கவனி. இது உனக்கு ஒரு அசைன்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. அதே மாதிரி அவருங்க காலை எழுந்திரிச்சு போனே அவங்க வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி சாப்பாடாக்கி அவங்களுக்கு கொடுத்து, அவங்க துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டு அவங்களுக்கு குளிச்சு விட்டு, அவங்களுக்கு வயதான காலத்தினால கையெல்லாம் நெடுங்கல சாப்பிட முடியாம இவரே அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொந்த மகனுக்கு 3 பேர் வந்து இவரோட சண்டைக்கும் வருவாங்களாம். இப்படா எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு வந்துச்சு, நீ எதுக்கு கொஞ்சம் செய்யற ஆச்சா பாச்சான். அவங்களுக்கு பதிலும் சொல்லிக்கிட்டு சண்டையும் சமாளிச்சுக்கிட்டு இவர் அந்த பணியை அவங்க உயிர் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சாருங்களா. அப்புறம் காலப்போக்கில் அவங்களுடைய காலம் ஆயிட்டாங்க. இப்போ என்னாச்சுங்கன்னா, இப்படிப்பட்ட இந்த தொண்டருடைய கனவுல அம்மா வந்து, உன்னுடைய தந்தையார் அடுத்த வாரம் வந்து இறக்க போறாங்க, அவங்க காலம் முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட இவர் என்ன சொல்றாரு, அம்மாம்மா வேண்டாம்மா, அவங்க எடுத்துக்காதம்மா, அவங்க இருக்கட்டுங்கம்மா அப்படிங்கிறார். அப்படியா, சரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டாங்க அம்மா. அதே மாதிரி சக்தியில மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு இவருடைய கனவுல மறுபடியும் அம்மா காட்சி கொடுக்குறாங்க. இவங்க வீட்டை திண்ணையில அம்மா உட்காந்துருக்குறாங்க, குரு பகவான் உட்காந்துருக்குறாங்க. யமனும் அவருடைய ஆட்களும் அங்க வர்றாங்க இவங்க வீட்டுக்கு. இப்ப திண்ணையில உட்காந்துக்கிற அம்மா சொல்றாங்க, இப்ப வேண்டாம் நீ போ அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு கும்பிடு ஓட்டப்ப திரும்பி போயிட்டாங்க. இப்பெல்லாம் அவங்க அப்பா அம்மா சாகலைங்க, இன்னும் கூட தான் இருக்கிறாங்களா. இந்த கோவிந்தராஜுங்க தூங்க போறதுக்கு படுக்கையை விரிச்சு பாயை விரிச்சு படுத்தாருன்னா அவர் பக்கத்தால கருவறையம்மா விக்கிரக வடிவில் வந்து கோந்துங்களா. விக்கிரக வடிவில் சில வந்து கோந்துக்கிட்டு இவர்கிட்ட 12-1 வரைக்கும் நான் அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்களாம்மா. இவரும் அரட்டை அடிப்பாரா, பலவிதமாக கேள்வி கேட்பாரா, பல விதத்து அத்தனைக்கும் அம்மா பொறுமையாக பதில் சொல்லிட்டே இருப்பாங்களா. அந்த மாதிரி வாழ்ந்த அந்த பெருந்தகை தன்னுடைய 35வது வயதில் காலமாயிட்டாருங்க சக்திகளை. ஓம் சக்தி.